மாயவனின் தங்கையாலே மகேஸ்வரனின் தேவியாலே பேசாத தாயணி அங்கார ரூபம் கொண்டு ஆட்டி கிடக்காம எடுத்த சக்தி என் தாயணி எச்சான கோபம் கொண்டு எருமை கிடக்காம எடுத்த சக்தி அம்மா தெக்கம்மா தேவியாலே வாட்டர் வர கோபம் கொண்டு கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்திருக்கிறாயே ஜெகன் மாதா என்னப்பா இதற்காகமா வந்தாய் அழைத்ததற்காக வந்தாயா நான் யாரு தெரியுமா இன்னமா எனக்கு தெரியல நான் தான்டா செக்ஸ் மாதிரி ஆகி ஏ கண்ணே இத்தனை நாளா உண்மையான ஆத்தா வந்துக்கிறேன்டா கண்ணே இத்தனை நாளா உங்க செட்ல ஆடுறானே கோமாளி பையன் கிட்டவாடா மருளூர்ல கிட்டவாடா கிட்ட வந்து இப்படி உக்கார மண்டை புண்டை இத்தனை நாளா உங்க செட்ல ஆடுறானே கோமாளி பையன் நல்ல பையன் அவனுக்கு ஒரு பேண்ட் சட்டை நல்லதை எடுத்து கொடுக்குறது காலையில சம்பளத்துல 2000 சேர்த்து கொடுக்குறப்பா இன்னும் உங்க ஷர்ட்ல 4 கூத்து சேர்த்து வரும் சோப்பா பேசாம கண்ணே மகனே கண்ணே கண்ணே பேரா உன் பாட்டியாகப்பட்ட நான் தான் பத்திரகாளி வந்துக்கிறேன் ஏனப்பா என்னை வருந்து தவமா இருந்தாய் பேரா என் தன்னாளி ஜெபத்திற்காக பரமனார் இடத்துல வரத்துக்கு போனேன் வனமா மனம் கிடந்து 7 வனத்திற்கு வழி நடக்கும் பொழுது இந்த 7வது வனத்திலே அந்த ஏலக்கடி மாதிரி என் தவத்தை கிழக்கு நோக்கத்தோடு என்னை வழிமறிக்கிறான் வழிவிடாத இதே இடத்துல 7 சட்டி கோடை போட்டு பலவந்தமாக என்னை இதே இடத்துல நிலை நிறுத்திட்டா அதனாலதான் என் பாட்டியாகிய இந்த காளிகா தேவி அழைத்து இதற்கு என்ன யோசனை என்று கேட்கலாம் என்று அழைத்தேன் தாயி எப்படியாவது இந்த சட்டி கோட்ல இருந்து என்னை விடுவித்து விடுவம்மா கண்ணே மகனே நீ சிந்தனை செய்து கொண்டிருக்கிறாய் கோடு தராத சத்திரிய வம்சம் கோடு தராத குருகுல வம்சத்தில் சேர்ந்தவங்க எப்பறம் அந்த சத்திய கோட்டை தாண்டி போறது நீ யோசனை செய்து கொண்டிருக்கிறாயா மகனே நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நீ பரமனை காண நீ போய்கொண்டே இரு பரமனை காண்பதற்கு பங்காளி ஜெயிக்க பரமனை காண போயிட்டு இருக்கிற இருந்தாலும் சிவபெருமானை பார்க்க போவதா இருந்தாலும் நல்ல ஜெயன கம்மனரு தண்ணி தெளிச்சு விடுப்பா பரமனை காண நீ போயிட்டு இருக்கிற அதனால நீ வந்து நீ பரமனை காண நீ போயிட்டே இரு உன் ரூபத்தில் நான் இங்க இருக்கிறேன் என் ரூபத்தில் நீ போயிட்டே இரு ஆகட்டும் போயிட்டு வாங்க
நீ அழகா இருக்கிற, ஆனா நிறைய தூரம் காணகமா நடந்து வந்து எனக்கு வயிறு ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு. எனக்கு சாப்பிடுறது அன்னம் கொடு, அப்புறம் நம்ம 2 பேரும் சண்டாடி அதான் எதிர்பார்க்க. சாமி சாப்பிட்ட மாதிரி ஒரு யாப்பு பார்க்கலாம். சாப்பிட்டாச்சா? அம்மா, இவ்வளவு தூரம் நடந்து வந்த என் மேல ஆசை வச்சிய, என் பசியே உன்னால தீர்க்க முடியல. எனக்கு இன்னும் பசி ஆகுது, இன்னும் சாப்பாடு சோறு கொடு. சண்டாடி உனக்கு பசி தானே? மரமணி 2 நாள்ல இப்ப எங்க போகணும் தெரியுமா? மரியாதை கட்டு கொடுக்குறப்ப மரியாதை எடுத்து இப்ப அப்ப அவன் பலம் தானது கம்மி. இப்ப நம்ம எங்க போறோம் தெரியுமா? எங்க?
சிங்கம்ல பொட்டக்கிட்டு பாக்குது. அதனால நம்ம இங்க இருக்க கூடாது. கொஞ்சம் உள்ள போயிருக்கலாம். நில். இன்னுமா என்ன யார் என்று தெரியவில்லை? யாரு நீ? கண்ணே, ஏலக்கண்ணி. நான் இன்னும் என்ன யாருன்னு தெரியவில்லையா? யாருன்னு தெரியலையே. நான் தான் வனத்தில் வாழக்கூடிய வனபத்ரகாளி. அடி குலத்துரோகி, அடி கொடிய வந்தகி, யார்? அடி நன்றி கேட்டவளே. நானா? கொஞ்சம் கூட ஈவரக்கலாம் படிக்கி. அந்த அர்ஜுன் தேடி போகும்போது நீ குறுக்கதுக்கு வந்த. அம்மா, நீ செய்வது மிகப்பெரிய தவறு. பங்காளி ஜெயிப்பதற்கு அர்ஜுனாகப்பட்ட பாசிபதற்கான பெறத்துக்கு போயிட்டு இருக்கிறான். அவன் வழிமறைத்து அவன் ஆசைக்கு இணங்க வேணும் சொல்லி இப்படி வழிமறைக்கிறாயே, இது உனக்கே நியாயமாக இருக்கிறதா? சரி, நீ செஞ்சதான் நியாயம் தான். அவர் எவ்வளவு தூரம் போயிருப்பாரு? ஒன்றுமில்லை, இன்னும் ஒரு காதவழி தூரம் போயிருப்பான். 100 ஓசை சத்தம். எனக்கு ஒரு காதவழி என்றால் ஒரே எட்டு தான். நான் காளியாத்தாடா. எந்த ஆத்தா? ஏய், இங்க பாரு, உன்னை பெண்ணு பாக்குறேன். இது மாதிரி துரோகம் எந்த பெண்ணுக்கு மாதிரி செஞ்சு படாத. இப்பயே புறப்படுறேன். 100 ஓசை காதவழி போயிருந்தாலும் சரி, எனக்கு 108 தான். போயிட்டு வா, நான் போறேன். இருந்தாலும் இருக்கட்டும். எனக்கு இடம் என்னைக்கு விட்டுறீங்க? நாளைக்கு கட்டுறோம். சரி, போட்டு என்னை விட்டு பிரிவதற்கு உனக்கு என்னதான் காமி துணிவு வந்தது? அப்படியா? வேண்டாம் அம்மா, மறுபடியும் என் தாய் போல இருக்கிறேன். போய் வந்து இதை வாழ்ந்தாலும் நான் பேசிக்கலாம். போய் வந்து ஆமா, என்ன மறுத்திரமணம் செய்து சொல்றியா? வர வாங்கி வந்து சாமி, ஈசனார் இடத்திற்கு கடூரமான தபத்திற்காக நாம போற கையில மலைக்கு. அதனால இத பெண்ணாகப்பட்டவள் பிடித்த முயலுக்கெல்லாம் ஓடு கேடுன்னு விதந்தாவாதமாக என்னிடத்துல பேசிட்டு இருக்கிறா. அதனால வரத்துக்கு போறதுதான் போறேன். அங்க போய் பாசிபதற்கான வரத்தை வாங்கிக்கிட்டு வரும் பொழுது இப்பெண்மணி யார நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லு. சாமி, அம்மா, ஈசனாரை பார்த்து வர வாங்கும் பொழுது உன்னையும் திருமணம் போயிட்டு பாசிபதற்கான பெற்று வரும் வழியில் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறாராம். ஈசனை போய் பார்த்து வர வாங்கிட்டு வந்து அப்புறம் திருமணம் செய்யறாரு. கொலையில கொஞ்சம் துப்பு அதெல்லாம் மண்ணாய் போச்சு.
யாராவது எடுத்து வைப்பாங்களா? எனக்கு முத்து மோகா சொல்லிக்காரடா. ஐயன முகம் கொடுத்து நீங்கள் போய் வந்து என்ன மருத்துவமா செய்யலாம். இந்த கருத்து கூட வெறுத்துனா யாராவது கண்ணெடுத்து பார்த்தாங்களா சுவாமி? தாயே சிறுமிற்ற மாதா உன்னுடைய கருத்து கூந்தல் வெளுக்காமல் இருக்க கருத்தாவரம் உனக்கு நான் வாங்கி வருகிறேன். அது கூட வர வேண்டிட்டு வந்துருங்க. சரி, என் எழுந்த மாதிரி இருக்கிற மாதிரி இந்த எழுந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா என்னை யாராவது எடுத்து பார்ப்பாங்களா? இல்லையம்மா, அந்த நிமிர்ந்த மார்பு சரியாமல் இருக்க ஈசார் இடத்தில் உனக்கு நான் வரம் வாங்கி வருகிறேன் தாயே. அது கூட வர வேண்டிட்டு வந்துருங்க. என் முத்துமுகம் தொடிஞ்சு போனா யாராவது முகம் கொடுத்து பேசுவாங்க. உன்னுடைய முத்துமுகமாகப்பட்டது சொடுங்காமல் இருக்க அந்த பரம கடவுளிடத்துல உனக்கு மிந்தி வரம், எனக்கு நான் பிந்தி வரம் வாங்கி வருகிறேன் தாயே. அப்படியா? ஆமா. பதினமாக சென்று வெற்றியுடன் வீரத்தாமத்துடன் பதினமாக சென்று நீங்கள் ஈஸ்வரனுக்கு வர வாங்கி வந்து என்ன மாதிரி திருமணம் செய்யுங்கள். அப்படியாகட்டும். அப்படியாகட்டும். என்னையும் என்னமோ விளக்கண்ண கலை மாதிரி வேலையில் போட்டு சொல்லுவாங்க. ஆமா, என்னையும் ஒரு மனுஷன் கொஞ்சம் நினைச்சுக்க உன்னை எதிர்பார்த்துட்டு இருப்பேன். அதாவது பாட்டி பஞ்சுனாகப்பட்டவன் 7வது அந்த ஏலக்கட்டி மனத்தை விட்டு இதோ 8வது வனமா என்று சொல்லக்கூடிய இந்த கண்ட பேருண்ட வனத்துல காலடி வைக்கின்ற விதம் காண்க.